இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான பாலக் பன்னீரும் அதுவும் வீட்டிலையே நம்ம ஹோம்மேட் பன்னீர் செஞ்சு பாலக் பன்னீர் செய்ய போகிறோம். இப்போ அது கூடவே நம்ம ரொம்ப ஹெல்த்தியான மைதாவில் செய்யாமல் கோதுமை மாவில் ஒரு நான் செஞ்சுருக்கிறோம். மைதாவில் செய்கிற நானை விட கோதுமையில் செய்கிற நான் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீரும் நம்ம வெளியில் கடையில் வாங்கினோம்னா 100 கிராம் அளவு நமக்கு 80 ரூபாய்க்கு வரும். இப்போ நான் 100 கிராம் வீட்டிலையே 23 ரூபாய்க்கு ஆவின் பால்லையே செஞ்சு முடித்தாச்சு. இப்போ இந்த பன்னீர் கிரேவியும் உங்களுக்கு நானும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நான் ஒரு அரை கிலோவுக்கு கம்மியான அளவில் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ளது. இது கூட 1 ஸ்பூன் அளவு ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஈஸ்ட் அதாவது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான், ரொம்ப பவுடராக இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஈஸ்ட்டை நம்ம இப்படி மாவில் சாதாரணமாகவே நம்ம கொட்டி பிசைஞ்சு எடுத்துடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பும் அது கூட சீனியும் சேர்த்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் வெதுப்பாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சி எடுத்துக்கின்னு ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஊற்றி பிசைய வேணாம். ஈஸ்ட் உங்களுக்கு சாதாரணமாக நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டும் கிடைக்கிது. சாதாரணமாக கடுகு மாதிரி உள்ள ஈஸ்ட்டும் கிடைக்கிது. கடுகு மாதிரி உள்ள ஈஸ்ட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போல் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவில் சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா மாவை கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தளதளப்பாக பிசைய வேணாம். இப்போ இதை ஒரு ஈரத்துணி போட்டு மூடி ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருவோம். இப்போ நான் பாலக்கீரை எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த கீரையை நல்ல ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் அதை தனியாக எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மழை நாள் அப்படிங்கிறதுனால ஒரு கட்டு கீரை 25 ரூபாய்க்கு விற்றுச்சு. இதுதான் ஒரு கட்டு கீரையோட அளவு. இதுவே உங்களுக்கு சாதாரணமாக உள்ள நாளையில் விலை கொஞ்சம் கம்மியாக விற்கும். இப்போ நான் வீட்லேயே தான் ஹோம்மேடு பன்னீர் செஞ்சேன். ஹோம்மேடு பன்னீர் உங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவையும் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் இந்த கீரை கொஞ்சம் சூடு ஆறின பிறகு அதை அரைச்சி எடுத்துக்கின்னு இது கூட கொஞ்சம் ஒரு 4-5 முந்திரி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் நல்லா உங்களுக்கு திக்காக கிரேவி வரணும் அப்படிங்கிறதுக்காக முந்திரி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு தகுந்தது மாதிரி. நான் பச்சை மிளகா சேர்க்க மாட்டேங்கிறதுனால சேர்க்கலை. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் சூடு வந்த பிறகு கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவு. இதில் ஒரு 4 பல் அளவு பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு, அதனால் ஒரு 4 பல் அளவு உரிச்ச பூண்டை சேர்த்துருக்கிறேன். நல்லா உங்களுக்கு பூண்டு ஜீரகம் இது எல்லாம் நெய்யில் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. நீங்கள் இன்னும் பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் எண்ணெய் நெய் இதெல்லாம் அதிகமாக சேர்க்க மாட்டேன். இப்போ இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கிறேன். இது கூடவே பெரிய தக்காளியை ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் இது கூட சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இது வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம இந்த கிரேவிக்கு நம்ம அதுக்கப்புறம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டோம். உங்களுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம இதை ஆற வச்சுட்டு இதை அப்படியே மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்படியே கூட நீங்கள் இதே மெத்தட்லேயே நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பையும் நீங்கள் அரைக்காமையே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் அந்த கீரையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் நான் அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் அது கூட கொஞ்சமாக உங்களுக்கு வாசனைக்காக ஏலக்காய் கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூட மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இது போல் ஒரு பேனில் இப்படியே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கிண்டுனா போதும். நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி எடுத்துருக்குறோம், அதனால் இது நல்லா வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரையும் இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ பாலக்கீரையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு சூடாக நம்ம கிண்டிட்டு மேலே மூடி போட்டு மூடி வச்சுருந்தாலும் உங்களுக்கு நம்ம கீரை முருங்கைக்கீரை சாதாரணமாக உள்ள கீரைகள்லாம் செய்யும்போது கலர் மாறிடும். அந்த மாதிரி இது கலர் மாறாது. இந்த கலரை பாருங்கள், இதுதான் ஒரிஜினலான கலர். இப்போ இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் இதையும் வதக்கியாச்சு. இப்போ நான் வீட்டிலையே பன்னீர் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா அழகாக எப்படியே ஸ்கியூப் மாதிரி உங்களுக்கு கட்டம் கட்டமாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பன்னீரை அழகாக இது மேலே நம்ம அடுக்கி வச்சுருவோம். இதெல்லாம் இப்போ நம்ம ஹோட்டலில் வாங்குறதா இருந்தால் எப்படியும் இது உங்களுக்கு 200 ரூபாய்க்கு குறையாமல் சொல்லுவாங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் சாப்பிட்றது
சொல்கிறதே அந்த விலை சொல்லுவாங்க. இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு 50 ரூபாயிலேயே நம்ம இந்த பன்னீர் கிரேவியை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நமக்கு ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வாயில் வச்சோடனே வெண்ணெய் மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி ஒன்று செஞ்சு அது மேலே ஊற்றிக்கலாம். இந்த க்ரீம் மாதிரி செய்கிறதுனா தயிரையும் நீங்கள் மீந்திருக்கிற கொஞ்சம் பன்னீரை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஊற்றுனீங்கன்னா அது க்ரீம் மாதிரி வந்துடும். இப்போ அது மேலே நமக்கு கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கணும்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க, நம்ம மாவும் நமக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா புளிச்சு உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்கிறத பாருங்கள். ரொம்ப டைட்டாக மாவை பிசைஞ்சு வச்சாதான் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ மாவு எப்படி புளிச்சு வந்திருக்குங்கிறது பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டையாக நமக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கும் போது நல்லா இப்படி வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு நமக்கு சாஃப்டான நான் செஞ்சு எடுக்கலாம். நான் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நம்ம வளர்த்திடாதீங்க. அந்த மாதிரி நம்ம ரொம்ப மெல்லிசாவும் வளர்த்தி எடுக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு நீட்டு சைஸில் நம்ம ஒரு ஓவல் சைஸில் தான் நான் செய்யணும். இந்த மாதிரி செய்ய தெரிஞ்சால் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் இப்படி ஏதாவது ஒரு ஓவல் ஷேப்பில் உள்ள பிளேட் இருந்துச்சுனாக்கா அதில் லேசாக நம்ம கட்டையில் வச்சு வளர்த்திட்டு இந்த மாதிரி நம்ம இந்த ஓவல் ஷேப்பில் உள்ள இந்த பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நம்ம பட்டரோ இல்லைன்னா நெய்யோ இதை தடவிக்கங்க. தடவிட்டு இதுக்கு மேலே நான் இப்போ கருப்பு எள்ளை கொஞ்சமாக தூவ போகிறேன். அவங்கவுங்களுக்கு வெங்காய விதையை தூவி எடுப்பாங்க. இப்போ கருப்பு எள்ளை தூவிடுங்க. இதுக்கு மேலே நம்ம புதினாவோ மல்லியோ இதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே தூவி எடுத்துக்கலாம். புதினா மல்லிக்கீரை இதெல்லாம் நல்ல வாசமாக இருக்கும். புதினாவை நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறும், கருப்பு கலர் ஆகும். அடுத்ததாக கார்லிக் நான் செய்கிறதுக்கு ஒரு 3 பல்லு அளவு பூண்டை நல்ல நைஸாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே நம்ம நெய்யோ வெண்ணெயோ தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த துருவி வச்சுருக்கிற நம்ம பூண்டை இது மேலே வச்சுட்டு லேசாக கையால் அழுத்தம் கொடுத்துடலாம். இல்லைனா நம்ம அந்த உருட்டுக்கட்டையாலே வச்சு லேசாக நம்ம வளர்த்தி எடுத்தோம்னாக்கா இது நல்லா உள்ளே அமுங்கி வந்துடும் உங்களுக்கு பூண்டு. அதுக்கு மேலே இந்த கருப்பு எல்லையும் இது மேலே இது மாதிரி போட்டு கையாலேயே நம்ம இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோசை தவாவில் உங்களுக்கு மேலே கொஞ்சமாக உங்களுக்கு இப்படி தண்ணி தெளிக்கின்னு தண்ணி ஈரம் காயறதுக்குள்ளே நம்ம இந்த நான் வளர்த்தி வச்சுருக்கிறத இது மேலே எடுத்து போட்டுருந்தேன். இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் நெய் இதெல்லாம் ஊற்றிடாதீங்க. இப்படி சிம்பிளாக சாதாரணமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது எப்படி ஒரு மாதிரி பப்புள்ஸ் மாதிரி வந்து நல்லா உப்பி உங்களுக்கு வருதுண்டு. இப்போ இந்த தோசைக்கல்லை இப்படி லேசாக திருப்பி இப்படி காட்டுங்க. இந்த பக்கமும் உங்களுக்கு நல்லா செவந்து உங்களுக்கு வந்துடும். அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு திருப்பி காட்ட தெரியலன்னா நீங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி பப்புள்ஸ் மாதிரி வரும்போது நீங்கள் தோசை திருப்பி எடுத்து சாதாரணமாக இப்படி திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சு நீங்கள் சுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நான் ரெடி ஆகிடும். நீங்கள் இதே மெத்தடில் மைதா மாவுலேயும் நீங்கள் சுட்டு பார்க்கலாம். செய்யும்போது கொஞ்சமாக சீனி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக உங்களுக்கு நல்லா செவந்து வரும். மைதா மாவு கோதுமை மாவு இது ரெண்டையுமே நீங்கள் பாதி அளவில் கலந்துட்டு கூட நீங்கள் நான் செய்யலாம். நம்ம இஷ்டம்தான். ரொம்ப ஈஸியாக பாலக் பன்னீரும் அது கூட ஒரு கோதுமை நானும் செஞ்சாச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?